ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள விமன் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. மந்த்லி வந்து ₹32,000 சேலரியோட வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் கலெக்டர் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வேலை வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபன்ஃபோர்டைன்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெயின் ஷீபான எனக்கு மெயினாக ஒரு சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 சேனல்ஸ்லையும் நிறைய யூஸ்ஃபுல் தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டில் வீட்டு வேலைக்கு வந்து பெண்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ தமிழகத்திலேருந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது. ஏன்னா தமிழகத்திலேருந்துனா தமிழ் பேசுகிற பெண்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ 500 பிளேசஸ் வந்து காலியாக இருக்குது, அதாவது 500 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ இது தாண்டி அவங்க எலிஜிபிலிட்டி எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மாதம் 32,000 சேலரி அப்படிங்கும்போது இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அயல் நாட்டுக்கு போகிறேன், குவைத்துக்கு போய் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா சிம்பிளாக தான் உங்களுடைய சிவி, அதாவது உங்களுடைய சுய விவரம், உங்களுடைய பெயர், ஏஜ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் தெரியும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பாஸ்போர்ட். இந்த வேலைக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்க வேண்டியது மேண்டேட்டரி, கண்டிப்பாக அத்தியாவசியம். ஸோ பாஸ்போர்ட் வந்து வேணும். ஸோ பாஸ்போர்ட்டோட காப்பி இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை வந்து இமெயிலாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம், சாஃப்ட் காப்பிலையும் சென்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து என்ன மாதிரிப்பட்ட வேலை, எப்போ அனுப்புவாங்க, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். 044-2250-5886 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து 044-2250-00417 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். ஸோ இந்த 2 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இந்த நம்பர்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்து போடுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து அரபு நாடுகளில் வீட்டு வேலைகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு முன் அனுபவம் இருக்க பெண்களுக்கு மந்த்லி சேலரி வந்து ₹32,000 கொடுப்பாங்க. முன் அனுபவம் இல்லாமல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான சேலரி வந்து ₹29,500 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் இந்த வேலைக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை கட்டாயம் இல்லையா? ஸோ மருத்துவ பரிசோதனை பண்றதுக்கான கட்டணம், அப்புறம் வந்து உங்களுடைய ஃபிளைட் டிக்கெட், உங்க விசா சார்ஜ், விசா ஃபீஸ், அப்புறம் வந்து உணவு, தங்குமிடம், அப்புறம் காப்புரிமை, இப்படிப்பட்ட டீடைல்ஸ்லாம் வந்து குவைத் நாட்டோட விதிகளுக்கு உட்பட்டு வந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த ஒர்க்கை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த ஃபோன் நம்பர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வந்து ஃபில் பண்றாங்க. அதாவது யாரெல்லாம் முன்னாடி அப்ளை பண்றாங்களோ அந்த ஆர்டர்லயே யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ அவங்கள செலக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இதுக்கு நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த ஃபோன் நம்பர்ஸ் இல்லாம நான் டைரக்டா ஆஃபீஸ் விசிட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த முகவரியை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன முகவரி அப்படின்னா இயக்குனர், அதாவது நிர்வாக இயக்குனர், அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம், கிண்டி, சென்னை 22 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு உங்களால நேரா போக முடியும் அப்படின்னா நீங்க நேரா அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த விவரங்கள், இந்த பணியோட விவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய சுய விவரம் அடங்கிய ஒரு லெட்டர் மாதிரி, அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்டோட காப்பி, உங்களுடைய போட்டோகிராஃப், உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட்னா சீக்கிரமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து வெல் இன் அட்வான்ஸா இந்த லிஸ்ட்ல வந்து போயிருவீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க கூட கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட டெலிகிராம் சேனல்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணி ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் வரும். ஜெயின் ஷீபா இன்னொரு சேனல் இருக்கு, இந்த 2 சேனலையும் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவா பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.